தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்று பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அனைத்தையும் கடந்து நின்று அனைத்திலும் நிறைவாக வாழுகின்ற இறைவா, உமது உடனிருப்புக்காக, வழிநடத்தும் பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஜெப நேரத்தில் எம்மோடு பேசும் இறைவா, கல்லோடு உளி பேச சிலை பிறக்கிறது, காற்றோடு முகில் பேச மழை பிறக்கிறது, விரலோடு குழல் பேச இசை பிறக்கிறது, கடலோடு காற்று பேச அலை பிறக்கிறது. இறைவா, எம்மோடு நீர் பேச எம் வாழ்க்கை புதிய பயணமாகிறது என்ற உணர்வோடு இறையோடு பேச அருளினை வேண்டி இப்பாடலில் இணைவோம். பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே, குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே, மறைபொருள் அறிந்திடவே மன்னிப்பில் சிறந்திடவே, மறைபொருள் அறிந்திடவே மன்னிப்பில் சிறந்திடவே, மகிழ்வுடன் உறவாடவே
பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே குழலோடு பேசும் இசை போலவே. புனித சூசையப்பரின் 6வது நவநாளில் இருக்கும் நாம் உழைப்பின் மேன்மையை உணர அழைக்கப்படுகின்றோம். உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது என புனித பவுலடியார் கூறுவார். எனவேதான் புனித வளன் உழைப்பை உயர்வாக கருதினாரோ? அன்று கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அருளை இழந்து போன போது சபிக்கப்பட்டான். உழைத்து உண்ணும்படி ஆண்டவர் கூறினார். ஆண்டவரின் வாக்கு மனித உருவெடுத்த இயேசுவிலும் அவரது வளர்ப்பு தந்தை சூசையிலும் நிறைவேறுகிறது. புனித சூசை கடினமாக உழைத்தார். உழைப்பின் பயனால் அந்த குழுமம் அன்பில் தவழ்ந்தது. எனவே நமது குழுமங்களில் அன்பு, அமைதி தவழ வேண்டும் எனில் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். உழைப்பால் உயர்ந்த புனித சூசை தந்தையைப் போல நாமும் அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி உழைப்பின் மேன்மையை உணர்வோம். பாலன் இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. பாலன் இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. பாலன் இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை தேர்ந்து கொண்டாய் தரணி நீதிலே. உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக்கொண்டாய் வாழும் போதிலே. உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை தேர்ந்து கொண்டாய் தரணி நீதிலே. உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக்கொண்டாய் வாழும் போதிலே. திருக்குடும்பத்தின் இனிய பாதுகாவலா உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே. திருக்குடும்பத்தின் இனிய பாதுகாவலா உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே. உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே. பாலன் இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. திருத்தூதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். எதை சொன்னாலும்
எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருளுவார் என்பது தெரியுமல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. புனித வளனாரின் அளவுக்கு மரியாவையும் இயேசுவையும் யாரும் அன்பு செய்திருக்க முடியாது. அவரின் அன்பு மேம்போக்காக இல்லை, மாறாக அது ஆழமானதாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அது செயலில் வெளிப்பட்டது. அவரது அன்பு செயலில் வெளிப்பட்டது என்பதை அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்ததன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தோடு எகிப்தில் இருந்தபோதும் நாசரேத்தில் இருந்தபோதும் அயராது உழைத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தார். இவ்வாறு அவர் தான் செய்வது சாதாரண தச்சு தொழில்தானே என எண்ணாமல் அதை மிகவும் உயர்வாக மதித்து அதன் மூலம் குடும்பத்தை பேணி பராமரித்தார். இன்று நம்மில் பலர் செய்கின்ற வேளையில் ஜெபத்திற்கு செல்ல எங்கே நேரம் இருக்கின்றது என்று ஆதங்கப்படுவதுண்டு. குழுவிற்காக உழைப்பதும் வேலை பார்ப்பதும் தேவைதான். அதற்காக படைத்தவரை மறந்துவிடக்கூடாது. நமது புனிதர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்த அதே நேரத்தில் தன்னுடைய இதயத்தை மேலே எழுப்ப தவறவில்லை. கடவுளின் குரல் கேட்கவும் அதன்படி வாழ்வதற்கும் அவர் மறக்கவே இல்லை. கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புனித வளன் நன்கு உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய அலுவல்களுக்கு நடுவிலும் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார். ஆகையால் அன்பு சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்யும் வேலையையும் உடன் வேலை செய்வோரையும் இழிவாக கருதாமல் உயர்வாக கருதுவோம். யோசேப்பின் முன்மாதிரியை பின்பற்றி நம்மோடு இருப்பவர்களை நாம் செய்யும் வேலைகளையும் சிறந்த விதமாய் செய்வதன் மூலம் அன்பு செய்வோம். ஆண்டவரோடு எப்போதும் நிலைத்திருப்போம். புனிதவளன் ஒரு நேர்மையாளர், கடின உழைப்பாளி, தன்னிடம் அடைக்கலம் புகுவோரை சிறந்த விதமாய் காக்கும் காவலர். அவர் குடும்பங்களை காத்து பராமரித்து ஞானத்தில் வளர்க்கின்றவர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல் நம்மையும் நமது சபையின் இரண்டாம் பாதுகாவலரான வளனார் வழிநடத்த அருள் வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையையும் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனிறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாம் எம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை நிறைந்த மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும்,
புனித மாமரியே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீன் துள்ளியின் பாதுகாவலரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாவளநேயும் சூசையப்பரே தாவீது அரசின் புத்திரனே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையின் மகிமையே தேவத்தாயாரின் பத்தாவே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமரியாளின் காவலரே தேவகுமாரனை வளர்த்தவரே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை அன்பால் காத்தவரே திருக்குடும்பங்களின் தலைவரே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் உத்தம நீதியில் சிறந்தவரே உத்தம வீரத்தம் ஆனவரே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் கொண்டவரே உத்தம தைரியம் அணிந்தவரே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படியும் உள்ளம் படைத்தவரே பிரமாணிக்கமுள்ள உத்தமரே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் நல்ல கண்ணாடியே தரித்திரத்தின் திரு அன்பனே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களின் முன்மாதிரியே இல்லற வாழ்வின் ஆபரணமே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையோரின் காவலரே குடும்பங்களின் பெரும் ஆதரவே புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஆறுதலே வியாதிகாரரின் நம்பிக்கையே புனித சூசையப்பரே, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்திடுவோரின் காவலரே, பேய்களை நடுங்கிடச் செய்பவரே, புனித சூசையப்பரே, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருச்சபையின் பரிபாலனே, இயேசுவை ஏந்தும் பாக்கியமே, புனித சூசையப்பரே, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்மரணம் தரும் பேரருளே, எங்களின் பாதுகாவலரே, புனித சூசையப்பரே, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபம். தொழிலாளிகளுக்கு உத்தம மாதிரியான புனித சூசையப்பரே, உழைப்பாளிகளின் பாதுகாவலரே, இறைமகன் இயேசுவும் அவரது திருத்தாயாரும் உமது அருகில் இருந்ததினால் உழைப்பதன் வருத்தம் உணராமல் மனமகிழுடன் வாழ்ந்தீர். ஊழிய சபையின் உறுப்பினரான நாங்கள் உண்மையாகவே அதற்கேற்ப வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நன்குணர்ந்து பிற நலத்திற்கென்று பணியாற்றவும், பணம், பதவி, பட்டம் இவற்றிற்கு அடிமையாகி விடாதிருக்கவும், உழைப்பின் தவிப்பில் இறைமகன் இயேசு எங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழவும் எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். உழைப்பின் மேன்மையை உணர்ந்த புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.